ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நாம என்னுடைய சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவா இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு பேஜ் ஃபைல், ஹைஃபர் ஃபைல் இது வந்துட்டு அதிகமா ஹைஃபர் ஃபைல்ஸ் இது வந்து ஜிபி அதிகமா இருக்கிறதுனால நான் வந்துட்டு அதை எப்படி ரிமூவ் பண்றேன் அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சி டிரைவ்ல தான் வாய்ஸ் இருக்கு, அதனால சி தான் செலக்ட் பண்றோம். சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம். பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஹைப்பர் ஃபைல் ஹைப்பர் ஃபைலு, பேஜ் ஃபைலு இது ரெண்டும் எனக்கு அதிகமாக இருக்குது. இரண்டும் அதிகமாக இருக்குது. இதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்க போகிறோம். இப்போ இது க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்துட்டு போயிட்டு ஃபைல் மேனேஜருக்குள்ளே ஃபைல் மேனேஜர் நம்பர் மை கம்ப்யூட்டருக்குள்ளே போயிட்டு நாம் இது ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இப்போ வந்துட்டு எனக்கு காமிக்க போது பார்த்தீங்களா, ஹைப்பர் ஃபைலு, பேஜ் ஃபைலு இது எல்லாமே வந்துட்டு 5 ஜிபி ஒன்று, 6 ஜிபி ஒன்று காமிக்குது. இது எப்படி நம்ம எனேபிள் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியூவில் போயிட்டு ஷோவில் அதை கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, ஹிடன் ஃபைல்ஸ். இப்போ இதை எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைல்ஸில் ரிமூவ் ஆகிடும். இப்போ வந்துட்டு இந்த ஹிடன் ஐட்டம்ஸ் ஒர்க் ஆகுறதுக்கு அதுக்கு ஒரு செட்டிங்ஸ் நம்ம போய் பண்ணணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரிமூவ் பண்ணிடுற வச்சுங்களேன். ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த 3 டாட் இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு ஆப்ஷனில் போயிட்டு ஒரு விண்டோ ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். இதில் வியூ கொடுத்துட்டு இவரி ஹிடன் ப்ரொடக்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபைல் ரெக்கமெண்டட் இதை வந்துட்டு அன்செக் பண்ணிடணும். இப்போ வந்து செக் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து செக்ல காய்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம எனேபிள் அன்செக் ஃபைலை வந்து ஹிடன் ஃபைலை வந்து எனேபிள் பண்ணி விட்டோம். அதனால் இப்போ வந்து அந்த ஆப்ஷன் வந்து ஹிடன் ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். ஷோவில் ஹிடன் ஃபைல் எடுக்கணும். ஹிடன் ஃபைல் டிக் ஆகிடுச்சிங்களா, ஹிடன் ஃபைல் டிக் ஆகிடுச்சிங்களா, அப்போ வந்து நமக்கு ஒன்றும் ஷோ ஆகலை. அந்த ஃபைல்ஸ்லாம் இன்னும் மறைஞ்சு தான் இருக்குது. அதனால் இந்த மறைஞ்சு இருக்கிறதுனால இந்த ஹிடன் ஆப்ஷன் ஒர்க் ஆகுறதுக்கு அதுக்கு ஒரு தனி செட்டிங்ஸ் பண்ணுவோம் நாம். அது என்ன செட்டிங்ஸ் பண்ணால் ஆப்ஷனில் போயிட்டு ஆப்ஷனில் அந்த 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஷனில் போயிட்டு நம்ம வியூவுக்குள்ளே பார்த்தீங்களா இந்த ஹிடன் ப்ரொடக்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபைல் ரெக்கமெண்டட் இருக்கு பார்த்தீங்களா, இதை அன்செக் பண்ணிவிடுங்க. அன்செக் பண்ணிவிட்டு வார்னிங் கேட்கும், அதை எஸ் கொடுத்துட்டு அப்ளை ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைல்ஸ் வந்துடும். வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ நமக்கு தேவையில்லாத ஃபைலு எத்தனை இருக்குது பாருங்கள், 3 ஃபைல். இது வந்து 16 MB, இது 6 MB, 6 GB, இது வந்து 5 GB இப்படி இருக்குது. சரி, இதை வந்துட்டு எப்படி நாம் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சில கமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ சிஎம்டி இன்போர்ட் டைப் பண்ணி அட்மினிஸ்ட்ரேட்டர் அதை ரன் பண்ணிக்கணும். ரன் பண்ணிக்கிட்டு இதில் வந்துட்டு வந்துச்சு 32 பவர் சிஎஃப்ஜி -h ஆஃப்னு கொடுக்கணும். பவர் சிஎஃப்ஜி -h ஆஃப்னு கொடுத்துட்டோம்னா ஃபைல்ஸ் ரிமூவ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஃபைல்ஸ் ரிமூவ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்துட்டு ஹைப்பர் ஃபைல் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம டெலீட் பண்ணி பார்ப்போம். இப்போ சரி, இதுக்கு என்ன கமாண்ட் இருக்குன்னா, இப்போ வந்து பேஜ் ஃபைல் மட்டும் இருக்கு. இப்போ வந்து சியில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. சரி, இப்போ இதை வந்துட்டு இந்த ஃபைலை வந்து எப்படி பேஜ் ஃபைலை வந்துட்டு நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு அதுக்கு ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. இதில் ப்ரோக்ராமிங் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸில் அட்வான்ஸ்னு இருக்குது. இதில் வந்து சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு இருக்குது. இதை வரேன் காய்ஸ். இப்போ வந்து அட்வான்ஸ் செட்டிங்ஸில் அட்வான்ஸு இதில் வரேன் அட்வான்ஸ்க்குள்ளே வந்து பர்ஃபார்மன்ஸ் அந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் வந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் ஆப்ஷன் அந்த ப்ராம்ப்ட்டுக்குள்ளே அதுக்குள்ளே அட்வான்ஸ் இருக்குங்களா, அதை அட்வான்ஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்துட்டு விஷுவல் மெமரி இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு ஹிடன் ஆகிருக்கு எல்லாமே. அதனால் ஆட்டோமேட்டிக்காக இந்த டிரைவரை அன்செக் பண்ணிடுறோம். ஆட்டோமேட்டிக் மேனேஜ்மெண்ட் ஃபைலில் வந்துட்டு அன்செக் பண்ணிடுறோம்.
செக் பண்ணிவிட்டு நோ பேஜ் சிஸ்டம் சைஸ் இருக்குது, இது நோ பேஜ் ஃபைல், அதை வந்து செக் பண்ணிடுறோம். செட்டுன்னு கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுக்குறோம். சேஞ்ச் ஹவ் பின் மேட் ஓவர் ரீஸ்டார்ட் யுவர் கம்ப்யூட்டர் பிஃபோர் கேன் டேக் த எஃபெக்ட். ஓகே கொடுத்துட்டு அப்ளை ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ போயிட்டு இது ரீஸ்டார்ட் கேட்குது. இப்போ நாம் வந்து இது ரீஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். காய்ஸ் இங்கே பாருங்கள், என்னுடைய டிரைவ் இப்போ வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ரெட்டில் காமிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அந்த பேஜ் ஃபைலும் ஹைஃபர் ஃபைலும் டிசபிள் ஆகிடுச்சு. இப்போ இது வந்துட்டு நான் நார்மல் மோடுக்கும் மாற்றிக்க போகிறேன். இப்போ வந்துட்டு நோ ஹிடன் ஃபைல் ரிமூவ் பண்ணிட்டேன்னா இப்போ வந்துட்டு பழைய ரிவோக் ஆகிடுச்சு. இப்போ செட்டிங்ஸு இப்போ பழைய செட்டிங்ஸில் இருக்குது. இதான் காய்ஸ், இவ்வளோ தான். இப்போ வந்து எனக்கு வந்து 18 GB எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்குது. இப்போ அதை வந்துட்டு நான் வேறு எதனா யூஸ் பண்ணிக்குவேன். நீங்களும் இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் அதிகமாக சிஸ்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி இருக்கிற ஸ்டெப்ஸ்லாம் ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸ்லாம் யூஸ் பண்ணி இப்போ ஸ்பேஸ் அதிகமாக்கிங்க. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தங்கள் பொன்னான நேரத்திற்கு மிக்க மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் அகைன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு அடுத்த வீடியோ நல்ல ஒரு டாப்பிக்கோடு நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அனுப்புகிறேன். இப்போ வந்து இந்த டூலை வந்துட்டு நான் வந்துட்டு நீங்கள் இன்டர்நெட்டில் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். விஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாலே உங்களுக்கு வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் நான் வந்துட்டு இதை ஸ்கேன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்துட்டு அந்த அதிகப்படியான ஃபைல் எதுவுமே காமிக்கல. மீதி எதுவுமே நீங்கள் வந்து டச் பண்ணக்கூடாது. டச் பண்ணிட்டீங்கன்னா இதில் இருக்கிற ஃபைல்ஸ் எதுவுமே நீங்கள் எதுவுமே இதுக்கு மேலே டச் பண்ணக்கூடாது. ஹைஃபர் ஃபைல், பேஜ் ஃபைல் இது மட்டும்தான் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும். மீதி ஏதாவது ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா விண்டோஸ் வந்து கிராஷ் ஆகிடும். நான் அதிகப்படி யூஸ் பண்ணிப்பட்டேன், இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன். அதனால் ஓஎஸ் வந்து கிராஷ் ஆகிடுச்சு. மறுபடியும் ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகே காய்ஸ், இதுதான் நியூஸு. இதை வந்துட்டு நீங்கள் செட்டிங்ஸை செட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் பொன்னான நேரத்திற்கு மீண்டும் ஒரு முறை தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்த வீடியோவை நாம் வந்து ஒரு நல்ல டாப்பிக்கோட பார்ப்போம். தேங்க்ஸ் காய்ஸ், see you.